நீங்கள் இந்த மாதிரி ஒரு பீட்டா ஃபிஷ்ஷை வந்து தனியாக வளர்க்குறீங்க அப்படின்னா அதுக்கு ஏர் ஃபில்ட்ரு ஏர் மோட்டர் இந்த மாதிரி எதுவுமே தேவையில்லை. ஆனால் இந்த மாதிரி கூட்டமாக நீங்கள் ஒரு பீட்டா ஃப்ரை க்ரூம் பண்ணுறீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக ஒரு ஃபில்ட்ரு தேவை. அதுவும் பவரான ஃபில்டர்லாம் போடக்கூடாது. இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் ஃபில்டர் மட்டும்தான் போடணும். அதுவும் ஏரேஷன் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கணும், ரொம்ப அதிகமாகலாம் இருக்கக்கூடாது. ஏன்னா பீட்டா ஃபிஷ்க்கெலாம் மற்ற மீன் மாதிரி வேகமாகலாம் நீந்தாது. அது ஒரு ஸ்லோவாக தான் நீந்தும், ஒரு இடத்துல நின்றுருக்கும், அந்த மாதிரி தான் நீந்தும். அதுக்கு வந்து இந்த மாதிரி மீடியமான ஏர் ஃப்ளோ தான் வைக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் ஃபில்டர் மட்டும்தான் போடணும். பவரான ஃபில்டர் எதுவுமே போடக்கூடாது. போட்டால் மீன் வந்து சரியாக நீந்தாது. தண்ணியில் வந்து ஆக்சிஜன் வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி கூட்டம் வளர்க்கும்போது கம்மியாகும். பீட்டா ஃபிஷ் என்னதான் டாப் சைட்லேருந்து ஆக்சிஜன் எடுத்துட்டாலும் மேலே வந்து இந்த ஆக்சிஜன் எடுத்துட்டாலுமே தண்ணியில் ஆக்சிஜன் இருந்தால் தான் ஓரளவுக்கு பாக்டீரியா இந்த மாதிரி பிரச்சனை நோய் எதுவும் வராமல் இருக்கும். தண்ணியில் ஆக்சிஜன் நல்லா வச்சுக்கிறதுக்காக இந்த கண்டிப்பாக இந்த ஏர் ஃபில்டர் போடுங்க. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா கூட்டமாக நம்ம பீட்டா ஃபிஷ் வளர்க்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக வேஸ்ட்டு அதிகமாக பண்ணணும். தண்ணி ஃபுல்லாமே அழுக்காக ஆரம்பிச்சிடும். நல்லா அதுக்காகவும் இந்த ஏர் ஃபில்டர் போடுங்க. இந்த ஏர் ஃபில்டர் போட்டால் ஓரளவுக்கு வந்து தண்ணியை வந்து ஃபில்ட்ரு பண்ணணும். இந்த ஸ்பாஞ்ச் ஃபில்டர் நல்லாவே வந்து கண்ணாடி மாதிரி தண்ணி வச்சுக்கும். மணி பிளான்ட்டோ இல்லை வேறு ஏதாவது செடி கிடச்சா கண்டிப்பாக போட்டுக்கோங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பீட்டா ஃபைல அது மேலே போய் தூங்கும், ஓரளவுக்கு ரெஸ்ட் எடுக்கும். அதுக்காக யூஸ் ஆகும். சில பீட்டா ஃபைல சண்டை போட ஆரம்பிச்சிடும். பெருசாச்சுன்னா ஓரளவு சண்டை போட ஆரம்பிச்சிடும். அந்த சண்டை போடும்போது மற்ற மீன் போய் ஒளிஞ்சுக்கிறதுக்காகவும் அந்த செடி வந்து கண்டிப்பாக யூஸ் ஆகும். இன்னொன்று தண்ணியில் இருக்க அமோனியாவால் கண்ட்ரோல் பண்ணும் செடி. அமோனியா அதிகமாச்சு அப்படின்னா மீன்லாம் சாக ஆரம்பிச்சிடும். அதெல்லாம் நல்லாவே கண்ட்ரோல் பண்ணி வைக்கும் செடி. அதுக்காக போட்டுக்கோங்க. வாரத்துக்கு ஒரு டைம் இந்த மாதிரி சிக்கன் கொடுங்க. நல்லாவே உங்கள் பீட்டா ஃபை வளர ஆரம்பிச்சிடும். சிக்கன் கொடுக்கும்போது இந்த மாதிரி கையில் பிடிச்சிக்கோங்க. அது சாப்பிட்ற அளவுக்கு பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அதை தூக்கி போட்டுருங்க. அப்படியே போட்டு விட்றாதீங்க. ஏன்னா குட்டி சிலதாக சாப்பிடும், சிலதாக சாப்பிடாது. வேஸ்ட்டாக போய் தண்ணி கெட்டு போயிடும். அதனால் இந்த மாதிரி கையில் பிடிச்சிட்டு அது சாப்பிட்ற வரைக்கும் வச்சுட்டு அதுக்கப்புறம் தூக்கி போட்டுருங்க. இல்லாட்டி ஒரு நூல் கட்டி அந்த நூலில் இப்படி தொங்க விட்டு அதுக்கப்புறம் அதை தூக்கி போட்டுருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. இந்த லைக் போட்டுருங்க. இந்த மாதிரி மீனை பற்றி நம்ம தினமும் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதெல்லாம் பார்க்கணும்னு வச்சுக்கோங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் சிம்பல் வச்சுக்கோங்க. தேங்க்யூ.